உங்கள் பிள்ளைகளை தமிழ் வழி கல்வியிலே முதலிலே படிக்க வையுங்கள். இறுதியில் இளைஞரின் செவிப்பட அறை. நாம் எந்த இளைஞரை செவிப்பட அறைந்திருக்கிறோம்? ஐயாவினுடைய படத்தையோ, ஐயாவினுடைய பெயரையோ, ஐயாவினுடைய வரலாற்றையோ, வாழ்க்கை சுருக்கத்தையோ மீண்டும் மீண்டும் நாம் பேசுவதனால் ஐயா சொல்வாரே, தமிழ் வாழ்க என்பதிலும் தமிழ் வாழாது. தமிழ் ஒன்றுதான் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தமிழ் தேச விடுதலைக்கான முதல் படைக்கருவி. நம்ம குடும்பத்தை வடிவமைக்காமல், நம்முடைய குடும்பத்தை அதற்காக அணியப்படுத்தாமல் நாம் எந்த வகையான அடுத்த நகர்வையும் கொண்டு செலுத்த முடியாது. அப்படி ஒரு வேளை நாம் சென்றோம் என்றால் சிறு அகவையிலிருந்தே ஐயாவின் பாடல்களை படித்தும் அவரின் 9 பாடல்கள் அடங்கிய ஒளிநாடாவை 20 ஆண்டுகளுக்கு முன்னரே தேன்மொழி அம்மா அவர்களுடன் இணைந்து வெளியிட்டுள்ளார். பாவலரேறு ஐயா அவர்களின் கொள்கை வழி செயல்பட்டு வரும் திரு தெல்லியன் அவர்களை பேச அழைக்கின்றோம். பாவலரேறு ஐயா பெருஞ்சத்திரனார் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அருமை தோழர்களே, அறிஞர் பெருமக்களே, அருமை தம்பிகளே, ஏறத்தாழ 31 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஐயாவை இங்கு அடக்கம் செய்ய வரும்பொழுது நானெல்லாம் சின்ன பையன், இப்போ வந்த சின்ன பிள்ளைகளை போலத்தான் இருந்தோம். இப்போ இந்த மேடவாக்கம் என்பது ஒரு மேட்டு நிலமாக, ஒரு எந்த செங்கல்லும் பார்க்க முடியாத ஒரு மணற்பரப்பாக இருந்த ஒரு நிலம், வறண்ட நிலம், ஏரி நிலம். இன்றைக்கு முழுவதுமாக மக்கள் குவிந்திருக்கிறார்கள். சாலையெல்லாம் தொடக்கத்திலே இது பாவலரேறு சாலை என்று பெயர் வைப்பார்கள் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்த சூழலிலே ஏறத்தாழ 31 ஆண்டுகளுக்கு பின்னதாகவும் நாம் எந்த வகையான வெற்றியையும் இந்த மேடவாக்கத்திலே அடையவில்லை என்று நாங்கள் வரும்போது பார்த்து கொண்டு வந்தோம். தங்கை தஸ்ரீனா அம்மா பேச்சை கேட்டு நாங்களெல்லாம் உங்களைப் போலத்தான் நாங்களெல்லாம் உணர்வை செறிவும் நிறைவும் செம்மையும் செப்பும் அறிவும் பெண்பாலன என்று தொல்காப்பியர் வரையறுப்பார். பெண்கள் என்று சொன்னாலே அச்சம், மடம், நாணம், இதுதான் தொல்காப்பியர் பெண்களுக்கு இலக்கணம் கொடுத்திருக்கிறார் என்று பொதுவாக ஒரு பார்வை இருக்கும். ஆனால் தொல்காப்பியர் இன்னொரு பகுதியிலே தெளிவாக பெண்கள் யார் என்பதை ஒரு இடத்திலே இலக்கணப்படுத்தியிருப்பார். இதில் நன்கு தஸ்ரீனா அம்மா தெரிந்து கொள்ள வேண்டும். செறிவு, நிறைவு, செம்மை, செப்பும் அறிவு, எப்படி பேச வேண்டும் என்பது பெண்பாலுக்குரியது என்று தொல்காப்பியர் வரையறுத்திருப்பார். நம்முடைய முதல் இலக்கண நூல் பெண்களுடைய அறிவாற்றலை முழுவதுமாக வரையறுத்திருக்கும். அதை முழுவதுமாக எங்கள் கண்முன் காட்டி எங்களை எல்லாம் மெய்சிலிருக்க வைத்த ஒரு அருமை தங்கை. இது போன்ற புதிய மலர்கள் இந்த தமிழ் மண்ணிலே ஐயாவினுடைய பெயர், ஐயாவினுடைய அறிவை, ஐயாவினுடைய செயற்பாடுகளை, கொள்கைகளை பேசும்பொழுது நாம் மிகவும் மகிழ்வடைகிறோம். பிள்ளைகளெல்லாம் தம்பி, இதற்கு முன்னதாக ஒரு தம்பி கொஞ்சம் தடுமாறினார். ஆனால் ஒன்றை இறுதியாக அவர் முடித்து விட்டார். தமிழர் தோல் இழந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிர் நின்றே என்ற வரியை படித்து, அவ்வளவுதான். ஐயா பெருஞ்சத்திரனார் அவர்களுடைய உள்நோக்கம் தனித்தமிழ், தமிழ் இனம் என்பதையெல்லாம் தாண்டி தமிழர்களுடைய எழுச்சியை மட்டுமே இலக்காக அவருடைய வாழ்க்கை இருந்தது. தம்பி சுடரொளி பேசும்போது நான் சுடரொளியை பாராட்டணும்.
பேச மழலை காலங்கள் குழந்தையாக இருந்த ஆனாவனா காலத்திலிருந்து நான் அவரை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய எழுத்துக்களை எல்லாம் நான் எல்லாம் படிப்பிக்கும் போது அவ்வளோ விருப்பமாக கேட்ட அந்த குழந்தை இன்றைக்கு ஒரு அருமையான தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருக்கிறார். பெருஞ்சித்திரனாரனுடைய அந்த குருதி வழி உறவு என்று தம்பி சென்னாமணி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல, சுடரொளி குறிப்பிட்டதைப் போல, அந்த குருதி வழியான உறவுகளை எல்லாம் தாண்டி இந்த இனத்துக்காக மொழிக்காக இயங்கக்கூடியவர்களை எல்லாம் உறவாக வடிவமைத்ததுதான் ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய சிறப்பு. தென்மொழி என்ற ஒரு இதழ் தென்மொழி இயக்கமாக மட்டுமில்லாமல் தென்மொழி குடும்பம் என்ற ஒரு பெயரிலே செயல்பட்டதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். தென்மொழி குடும்பத்திலே தென்மொழி அன்பர்கள் அத்தனை பேரும் தென்மொழி குடும்ப உறுப்பினர்கள். தென்மொழி ஐயா கல்லை அருட்செல்வன் என்று ஐயா நினைக்கிறேன், அவருக்கு ஐயா பெருஞ்சித்திரனார் ஐயா ஒரு மடல் எழுதுகிறார். அப்பொழுது அருட்செல்வன் ஐயா ஆசிரியர், ஒரு ஆசிரிய பணியிலே பணி செய்து கொண்டிருக்கிறார். இங்கே எல்லாரும் சுட்டி காட்டினதை போல எல்லாருக்கும் தன் வாழ்வு, தன் மக்கள், தன் வீடு என்று வாழ்ந்து கொண்டிருக்கையிலே ஐயா அருட்செல்வனுக்கு பெருஞ்சித்திரனார் ஐயா ஒரு மடல் எழுதுகிறார். தம்பி, ஒரு 2 மாதம் பள்ளிக்கு விடுப்பு போட்டுவிட்டு இங்கு வாருங்கள், தென்மொழி வேலை இருக்கிறது என்று ஒரு மடல் இடுகிறார். 2 மாதம் விடுப்பு எடுத்துவிட்டு, அவருடைய பணி விடுப்பு எடுத்துவிட்டு ஐயா அருட்செல்வன் அவர்கள் தென்மொழியிலே வந்து பணி செய்த அந்த வரலாறை எல்லாம் நீங்கள் பார்க்கணும். எனவே தென்மொழி குடும்பம் என்பது பாவலரர் ஐயா அவர்களுடைய மரபு வழி குடும்பம், குருதி வழி குடும்பம் என்பது, அதை உடைப்பதுதான் ஐயா அவர்களுடைய இலக்காக இருந்திருக்கிறது. செல்லுமிடமெல்லாம் அது தமிழீழமாக இருந்தாலும் மலையகமாக இருந்தாலும் பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நிலப்பரப்புகளாக இருந்தாலும், எங்கு சென்றாலும் அங்கு ஒரு மிகப்பெரிய குடும்ப உறவை அங்கு உருவாக்கிவிட்டு ஐயா வந்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த தோழர்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போகும்பொழுது சில வீடுகளிலே தலைவர் பிரபாகரன் படம் இருப்பதையெல்லாம் சொல்வார்கள். அதே போன்று வெளிநாடுகளிலே ஐயா பெருஞ்சித்திரனார் படங்களை சுமந்து கொண்டிருக்க குடும்பங்கள் இருக்கின்றது. இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், ஐயா தன்னுடைய குடும்ப உறவுகளை தாண்டி இந்த தமிழ் இனத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய குடும்பத்தை முழுவதுமாக அதிலே கொடை போல தன்னுடைய குடும்பத்தை முழுவதுமாக அளித்து தன் இன மேம்பாட்டுக்காக, தன்னுடைய நில மீட்புக்காக அந்த குடும்ப அமைப்புகளை எல்லாம் அவர் முழுவதுமாக ஒப்படைத்தார். இங்கு சிறை செல்வது என்பது, ஒரு ஆண்டு சிறைக்கு சென்று விட்டால் ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டு காலம் அரசியல் பேசலாம். இந்த ஒரு ஆண்டு காலம் சிறை எதற்கு சென்றோம் என்றே சில பேருக்கு தெரியாது. அப்படியான ஒரு பெருமித சூழலை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். சிறைக்கு போயிட்டு வந்துட்டவன் தன்னை ஒரு தலைவன் என்று கூறிக்கொள்வது. ஆனால் ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய வாழ்க்கை சிறை என என்ன செய்யும் என்ற ஒரு கேள்வியோடு தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார். 65 மொழி போராட்டத்தின் போது அவர் சென்ற சிறை தொட்டு இன்று தங்கை கௌசல்யா அவர்கள் குறிப்பிட்டதை போல, அம்மா தனுவுக்காக ஒரு பாராட்டு எழுதி அதற்காக சிறை சென்ற வரை சிறை செல்வதை வாழ்க்கையாக கொண்டிருந்தவர் ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்கள்.
தமிழ்நாடு விடுதலை என்பதை, தமிழ்நாட்டு விடுதலை என்பதை மட்டுமே என்னுடைய இறுதி இலக்கு, அதை எந்த காலத்திற்கும் எக்காரணத்திற்கொண்டும் எந்த நிலையினிலும் அதை நான் தவிர்த்துவிட்டு பேச மாட்டேன் என்ற அடிப்படையிலே தமிழ்நாட்டு விடுதலையை மீண்டும் 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 தன்னுடைய எழுத்திலே மீண்டும் மீண்டும் பதிவு செய்தவர். அதற்காக தமிழ் நிலம் என்ற ஒரு இதழை உருவாக்கினார். இங்கு ஒன்றை நன்கு ஊர்ந்து கவனிக்க வேண்டும். தனித்தமிழ் என்பது அவருடைய வாழ்வியல் மொழி. அது அவர் கொள்கை இல்லை, அது பாவாணருடைய கொள்கை. அந்த கொள்கையை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவு செய்து விட்டார். அவனுடைய இதழ் அமைப்பிலே அவர் நிறைவு செய்து விட்டார். ஆனால் அவருடைய முழு நோக்கமும் இன நில மீட்பு என்ற அடிப்படையில் தான் இருந்தது. அந்த விலங்குடைக்கப்பட்ட தமிழனுடைய மறவன் படம் இருக்கும் அவருடைய இதழிலே. ஒரு அரிமா இருக்கும், ஒரு களிர் இருக்கும். இதெல்லாம் தமிழ் இனத்தின், தமிழ் நிலத்தின் மீட்புக்காக ஐயா அவர்கள் வைத்து சென்ற கொள்கையே அன்றி வெறும் தனித்தமிழ் இலக்கியம் இந்த அடிப்படையில் அவர் செய்திருப்பாரே. ஆனால் ஒருவேளை தமிழக அரசு ஏறத்தாழ அவருக்கு பிறகாக ஒரு 3-4 அரசு மாறி இருக்கிறது. இந்த நேரம் அவருக்கு ஒரு மணிமண்டபத்தை அவர்கள் ஏற்றிருப்பார்கள். ஆனால் ஐயா அவர்களுடைய இலக்கு தனித்தமிழ் பரவல், இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு விடுதலை என்ற அடிப்படை தான் அவருடைய இறுதி இலக்கு. அந்த ஒன்றை பேசி 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 பேசிதான் அவருடைய குடும்பம் பல்வேறு இன்னலுக்குட்பட்டது. அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஐயா தோழர் பொழிலன் அவர்கள் அந்த அரசியல் கொள்கையை மேலும் பட்டை தீட்டி செழுமைப்படுத்தி ஒரு அரசியல் போராட்டத்தை எல்லாம் செயல்படுத்தி அவர் 10 ஆண்டு காலம் சிறையில் இருந்து தன்னை ஈகம் செய்த வரலாறெல்லாம் ஐயா அவர்களுடைய நோக்கத்தில் ஒன்று. தென்மொழி இயக்கம் என்பது ஐயா பாவாணர், தென்மொழி இதழ் என்பது ஐயா பாவாணருக்காக உருவாக்கப்பட்ட இதழ் என்பதான வரலாறு நாம் பேசுகிறோம். ஆனால் தென்மொழி ஒரு மாநாட்டை நடத்துகிறது. அந்த மாநாட்டு பெயர் தென்மொழி மாநாடு. தமிழ்நாடு விடுதலை மாநாட்டினுடைய அடிப்படை பெயராக தென்மொழி மாநாடு என்று அதை பெயர் வைக்கிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஐயா ஊத்தாக்கா உலக தமிழ் கழகம் என்ற அமைப்பிலிருந்து அவர் வெளியேறிய அந்த காரணம், தென்மொழி கொள்கை செயற்பாட்டு மாநாடாக அந்த தென்மொழி மாநாட்டை அவர் 3 முறை நடத்திய காரணம், இவையெல்லாம் நீங்கள் உற்று நோக்கினால் ஐயா அவர்களுடைய முழு இலக்கும் தமிழ் தேச விடுதலை இலக்கு. தமிழ்நாட்டு விடுதலைக்கு பிறகுதான் இந்த தமிழன் தன்னுடைய முழு அடையாளத்தோடு முழு விடுதலையோடு இயங்க முடியும் என்ற ஒரு புரிதலை அவர் கொண்டிருந்தார். தனித்தமிழ் என்ற அந்த தமிழும் தனித்தமிழும் வேறென்று என்றெல்லாம் முழங்கிய ஐயா அவர்கள் இங்கு தனித்தமிழ் நிலவ வேண்டுமென்றால், தூய தமிழ் பேச வேண்டுமென்றால் இங்கு தமிழ் அரசு இங்கு நிறுவ வேண்டும், தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தனி இறையாண்மை கொண்ட ஒரு நிலப்பரப்பு உருவாக வேண்டும் என்ற அடிப்படை இலக்கை மீண்டும் மீண்டும் ஐயா அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பேசினார். மற்ற பாவலர்களிடமிருந்து அவர் வேறுபட்ட புள்ளி அதுதான். அதற்காக அவர் பட்ட தொல்லைகளை நாம் மீண்டும் மீண்டும் பார்க்கிறோம். இங்கு வந்திருந்த பிள்ளைகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, பேசிய பிள்ளைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒன்று தெரிந்தது. பிள்ளைகள் அதில் தங்கை வழக்கறிஞர் சட்டக்கல்லூரி மாணவியாக இருக்கக்கூடிய தங்கை பேசும்போது, எனக்கு தமிழ் தெரியாது, தமிழ் ஆர்வம் இப்பொழுதுதான் வந்திருக்கிறது, தமிழ் ஒன்றுதான் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய
தமிழ் தேச விடுதலைக்கான முதல் படைக்கருவி. தமிழ் வழி கல்வியையோ தமிழ் வாழ்வியலையோ நாம் துறந்துவிட்டு அந்த பேர் இலக்கை நாம் அடைவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏறத்தாழ அரை நூற்றாண்டு காலத்திற்கு பிறகு, அரை நூற்றாண்டு காலமாக நாம் முழுவதும் நம்முடைய இப்பொழுது இருக்க தலைமுறை பிள்ளைகள் எனக்கு வாய்ப்பில்லை, எனக்கு பக்கத்திலே பள்ளி இல்லை, இந்த பள்ளியில் படித்தால் என்னுடைய பிள்ளையின் மீது சுவர் இடிந்து விழுந்துவிடும் என்றெல்லாம் பேசி ஏதோ ஒரு ஆங்கில வழி கல்வியிலோ அல்லது பிற மொழி கல்வியிலோ அவர்களை போய் திணித்து அடைத்து ஏறத்தாழ ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு தமிழ் தெரியாது, தமிழ் மீது எனக்கு ஈடுபாடு இல்லை, தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு தமிழ் வராது, தமிழ் நல்லா நான் பேசுவேன் ஆனால் தமிழ் படிக்க தெரியாது, அப்படியான ஒரு தலைமுறையை இக்காலத்தில் நாம் உருவாக்கிவிட்டு எப்படி ஐயாவினுடைய கொள்கைகளை நாம் எடுத்து செல்ல போகிறோம்? எனவே தோழர்களே, அருமை குழந்தைகளே, நீங்கள் ஒருவேளை தடுமாறி இருந்தாலும் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கொண்டு செலுத்த வேண்டிய கடமை, உங்கள் பிள்ளைகளை தமிழ் வழி கல்வியிலே முதலிலே படிக்க வையுங்கள். அதற்கு பிறகு தமிழ் பெயர் கூட வைக்கலாம். இங்கே தமிழ் பெயர் வைக்கிற பிள்ளைகளெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கும் தனியார் பள்ளிகளிலே, ஆங்கில வழி பள்ளிகளிலே இந்தி படிக்கக்கூடிய பிள்ளைகள், பிரெஞ்சு மொழி படிக்க பள்ளிகள்லாம் கூட அழகான தமிழ் பெயர்கள் வைத்து கொண்டிருப்பார்கள். முதல் கடமை, தமிழனுக்கு தமிழ் பெயர் சூட்டிவிட்டால் இன்றைக்கு தமிழ் பற்று நிறைவடைந்து விடும். அதை கூட சூட்ட முடியாத குடும்பங்கள் இருக்கிறது. ஆனால் பிள்ளைகள் முழுவதுமாக தமிழ் உணர்விலிருந்து முழுவதுமாக அருந்து, தமிழ் படிப்பதிலிருந்து அருந்து, தமிழ் உணர்விலிருந்து அவர்கள் முழுவதுமாக தவிர்க்கப்பட்டு வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழலில் நாம் எவ்வாறு அடுத்த தலைமுறைக்கு ஐயாவை கொண்டு செலுத்த போகிறோம்? எப்படி பாரதியாரை புகழ்பாடி பார்ப்பனர்கள் எல்லாம் ஆண்டாண்டு நிகழ்வுகளை நடத்துகிறார்களே, கம்பனுக்கு விழா எடுக்கிறார்களே, அப்படி பெருஞ்சத்திரனார் ஐயாவுக்கு ஆண்டாண்டு விழா எடுக்கலாமா? பிள்ளைகளை எல்லாம் நம்ம தசரினா அம்மா போல நல்ல செழுமை வாய்ந்த பேச்சாளர்களை கூப்பிட்டு விழா நடத்தலாமா? இப்படியாகத்தான் நமக்கு மனம் முழுவதுமாக நொய்ந்து போகிறது. பிள்ளைகளே, தோழர்களே, அருமை பெருமக்களே, தங்களுடைய பிள்ளைகளை தமிழ் வழி கல்வியில் படிக்க வையுங்கள். இங்கு முன்பு சுடரொளி கூட அந்த பாடலை சொன்னார். பழந்தமிழ் மொழியில் பைந்தமிழ் மொழியில் படிப்பதுதான், பழந்தமிழ் நாட்டில் பைந்தமிழ் மொழியில் படிப்பதுதானே முறை. இறுதியில் இழிஞரின் செவிப்பட அறை. நாம் எந்த இழிஞரை செவிப்பட அறைந்திருக்கிறோம்? இந்த செவிப்பட அறைகின்ற மன உணர்வை நாம் எப்படி இழந்திருக்கிறோம்? ஏறத்தாழ அரை நூற்றாண்டுக்கு முன்னதான செயல் திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு நாம் கை நெகிழ்த்திருக்கிறோம். தமிழ் வழி கல்வியும் தமிழ் சார்ந்த ஈடுபாடும் போராட்ட வாழ்வில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இருக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் முழுவதுமாக வினாக்குறியாக, கேள்விக்குறியாக ஐயாவினுடைய கொள்கைகளை நிறுத்தி வைத்திருக்கிறோம். நாம் அதை எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் திறனாய வேண்டும். வெறும் பேச்சுக்காக ஐயாவினுடைய படத்தையோ, ஐயாவினுடைய பெயரையோ, ஐயாவினுடைய வரலாற்றையோ, வாழ்க்கை சுருக்கத்தையோ மீண்டும் மீண்டும் நாம் பேசுவதனால், ஐயா சொல்வாரே, தமிழ் வாழ்க என்பதிலும் தமிழ் வாழாது என்று சொல்வாரே, ஐயா வாழ்க, பெருஞ்சத்திரனார் புகழ் ஓங்குக என்று சொல்வதினால் பெருஞ்சத்திரனார் இந்த மண்ணுக்கு பயன்பட மாட்டார். ஐயா பெருஞ்சத்திரனார் அவர்களுடைய கொள்கைகள் தமிழ் தேசிய கொள்கைகள். அதனால்தான் நாம் அவரை தனித்தமிழ் தந்தை என்றோ, தமிழ் அறிஞர் என்றோ, தமிழ் பேராசான் என்றோ இப்படியெல்லாம் நாம் பெருமை சுட்டு இல்லாமல்
தமிழ் தேசியத்தின் தந்தை என்று நாம் சுட்டிருக்கிறோம் என்று சொன்னால், தமிழ் தேசியத்திற்கான விடிவை நோக்கிய செலவை நாம் தொடங்க வேண்டும். அதற்காக நாம் முழுவதும் நம்முடைய குடும்பத்தை வடிவமைக்க வேண்டும். நம்ம குடும்பத்தை வடிவமைக்காமல், நம்முடைய குடும்பத்தை அதற்காக அணியப்படுத்தாமல் நாம் எந்த வகையான அடுத்த நகர்வையும் கொண்டு செலுத்த முடியாது. அப்படி ஒரு வேளை நாம் சென்றோம் என்றால், ஐயா அவர்களுடைய பாடல்கள் அடுத்த அரை நூற்றாண்டுக்கு பிறகு திரைப்படங்களிலே வரலாம், பாடப்புத்தகங்களிலே தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கலாம். பெருஞ்சித்திரனார் என்ற பெயரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று இன்றைய பிள்ளைகள் பேசலாம். எனவே தோழர்களே, அருங்கடமையாக இன்றைக்கு நாம் மிகப்பெரிய ஒரு துன்பச் சூழலில் இந்திய ஆதிக்கத்தின் அடிமை தன்மையில் நாம் தமிழ் நிலத்தை விட்டு சென்று இருக்கிறோம். நாம் கஞ்சி குடிப்பதற்கிலா காரணம் இதுவென்று அரிதுமிலா என்று பாரதி பாடுவானே, நாம் அடிமையாக இருக்கிறோம், தொல்லைப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஏன் இப்படி இருக்கிறோம் என்பதை கூட தெரியாத அடிமை தமிழர்களாக, பேதை தமிழர்களாக நாம் இன்றைக்கு இருப்பதை நாம் முழுவதுமாக தீர ஆராய வேண்டும். அதை மீண்டும் மீண்டும் பிள்ளைகளுக்கு படிப்பிக்க வேண்டும். வெறும் தமிழ் உணர்வு, வெறும் மொழி சார்ந்த ஈடுபாடு ஐயாவினுடைய கொள்கைகளை செலுத்துவதற்கு பயன்படாது. தமிழ் தேசிய தளத்தில் பிள்ளைகளை ஈடுபடுத்துங்கள், தமிழ் தேசிய தளத்திற்கு போராடுவதற்கு அவர்களை அணியப்படுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.